திருப்பாவை 4வது பாடல். திருப்பாவை பாசுரம் 4. இந்த பாடலின் பொருள்: ஆயர் குலத்தில் உள்ள சிறுமிகளுக்கு மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் என்னென்ன என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவும் கிடையாது. எனவே பொதுவாக ஆழிமலை கண்ணா என்று அழைக்கிறார்கள். ஒரு தோற்றத்திற்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று எண்ண தோன்றும். இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படும் வார்த்தை. கண்ணா, கண்ணனை போல போன்ற வார்த்தைகள். எனவே மேகத்திற்கு அதிபதியான கடவுளுக்கு பதிலாக கண்ணா என்று அழைத்தார்கள். தங்கள் கோரிக்கைகளை வைத்தார்கள். என்ன கோரிக்கைகள் வைத்தார்கள்? இதில் மார்கழி மாதம் முழுவதும் மழை நன்கு பொழிய வேண்டும் என்றும், மழை எப்படி பொழிய வேண்டும், வானம் கருத்து மின்னல் வீசி இடியொலி எழுப்பி மழை பொழிய வேண்டும் என்பதை ஆயர்குல சிறுமிகள் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். மார்கழி மாதம் அவர்கள் நீராடுவதற்காக எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி இருக்க வேண்டும். அதற்காகவே ஆயர்குல சிறுமிகள் இப்படி கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். மேகத்திற்கு அதிபதியானவனே, நாங்கள் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே. கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாளும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் கைகளில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வளம்புரி சங்கு ஒலிப்பதைப் போல் இடி ஒளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாரங்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக. அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாயாக. திருப்பாவை 4வது பாடல். திருப்பாவை பாசுரம் 4.